இன்றைக்கி நம்ம எப்படி ஈஸியாக ஒரு சிக்கன் சுக்கா செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு சட்டியில் எண்ணெய் தண்ணி ஊற்றாமல் வெறும் கோழி ஊண்டி போட்டு அதை முக்கால்வாசி வெந்து வர வரைக்கும் நம்ம கிண்டி எடுத்துக்கணும். சிக்கன் நம்ம இந்த மாதிரி அது வேக வேக தண்ணி விடும்ல, ஸோ அந்த தண்ணியை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அது நீங்கள் அப்புறம் சிக்கன் ஸ்டாக்காக கூட பாய்ச்சிக்கலாம். அந்த தண்ணியை வெளியே எடுத்த பிறகு இப்போ தான் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை மிளகா, உங்களுக்கு உரப்பாக வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 பட்டை மிளகா போட்டேன். பட்டை மிளகா கொஞ்சம் வெந்து வரும்போது இடித்து வச்ச இஞ்சி போட்டுக்கணும். நீங்கள் பூண்டு தனியாக, இஞ்சி தனியாக இடித்து வச்சுக்கணும். ஸோ முதல்ல நம்ம இஞ்சி ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். இஞ்சி கொஞ்சம் வெந்து வரும்போது அதில் அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் போடணும். இது ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், சாதாரண நம்ம வீட்டுக்கு வைக்கிற மிளகாத்தூள், அது கொஞ்சம் காரம் கொடுக்கறதுனால அதுவும் நான் ஒரு கரண்டியும் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கிறேன். நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்தோன்னே நல்ல ஒரு அழகான கலருக்கு வரும். மிளகாய்த்தூள் நல்லா வெந்தோடனே ஒரு கரண்டி சீரகத்தூள் போட்டுக்கணும். அதுவும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் ஒன்றும் பாதியமாக இடித்து வச்ச பூண்டு போட்டுக்கணும். பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். தேவைக்கேற்ற மாதிரி உப்பும் போட்டுக்கலாம். கோழி நல்லா எண்ணெய் விட்டு வெந்தோடனே அதில் நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு தூவிட்டு ஒரு கிண்டணுமா, நம்மளோட சிக்கன் சுக்கா இஸ் ரெடி.